இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சவுல் என்கிற வாலிபன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பயமுறுத்தி அவரை பின்பற்றுகிற ஜனங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து கடிதங்களை எழுதி வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்திற்கு அவன் பிரயாணப்பட்டு போகும்போது வானத்திலிருந்து ஒரு பேரொளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். சவுல் விசுவாசிகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்தினான். ஆனால் இங்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டி. விசுவாசிகளை ஒருவன் துன்பப்படுத்துவான் என்றால் அது கர்த்தரை துன்பப்படுத்துவதற்கு சமமாகும். உன்னை தொடுவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று வசனத்திலே சொல்லப்பட்டபடி கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஜனங்கள் தொடப்படும் போது, துன்பப்படுத்தப்படும் போது அது தேவனையே தொடுவதற்கும் துன்பப்படுத்துவதற்கும் சமமாக இருக்கிறது. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தம்முடைய பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அசீரிய ராஜா யூதா தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து அவர்களுக்கு விரோதமாக தூஷித்து பேசின போது எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசின் மூலமாக அசீரிய ராஜாவுக்கு எதிராக, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று சொல்லி, நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதை அறிவேன். நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக அன்றைய நாளிலே யுத்தத்தை நடப்பித்து அவன் வந்த வழியை திரும்பி போகும்படி கர்த்தர் செய்தார். தேவ ஜனங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தர் நெருக்கப்பட்டார். அவர்கள் துன்பப்படுத்தப்படும் போது கர்த்தர் துன்பப்பட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை உணர்கிறோமா? நாம் அவருடைய கண்ணின் மணி என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தின போது அவனுக்கு தரிசனமாகி நீரே மேசியா என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி தேவ ராஜ்யத்திற்காக பாடு அனுபவிக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினது போல சபையை துன்பப்படுத்துகிற மக்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது நெருக்கப்படுகிற கர்த்தர் எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி எங்களை விடுவித்து உம்முடைய கண்ணின் மணியாக எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.